ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா 40 டேஸ் பேபியோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து பாப்பா எந்திரிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6:30 to 7:30க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாப்பா வந்து வெயிலில் வந்து நம்ம காட்டுவோம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 7:30க்குள்ளேயே நம்ம அதை காட்டிடுவோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சம்மர் டைம்ங்கிறதுனால வெயில் ரொம்பவே இருக்குது. அதனால் மோஸ்ட்லி 7:30க்குள்ளேயே நம்ம வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வந்து பாப்பா வந்து வெயிலில் வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீட் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து பாப்பா வந்து தொட்டில் தூங்க வச்சிட்டேன். சாம் குட்டிக்கு வந்து சாக்லேட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து அம்மா வந்து பாப்பாவுக்கு வந்து சாக்லேட் கொடுத்தாங்க. அதை வந்து அவங்க சாப்பிடாம வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வந்து கையில் வாங்குன்னு சொல்லிட்டு சிஸ்டர் பாண்டிக்கு வந்து காமிச்சிட்ருக்காங்க. பாப்பா வந்து திங்ஸ்லாம் வந்து ஃபோல்ட் பண்ண தெரியாதுல்ல. இப்போ தானே வந்து 40 நாள் கூட ஆகலை, 38 நாள் தான் ஆகுது. பாப்பா வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு பாப்பா பிடிக்க மாட்டேங்கிறா, எதுவும் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. காலையிலே வந்து பார்த்திங்கனாக்கா 2 பேரும் கொஞ்சிகிட்டு இருக்காங்க. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து குட்டி பாப்பா வந்து கொஞ்சவும் செய்கிறா, சில நேரத்தில் வந்து அடிக்கவும் செய்கிறா. இன்னும் அந்த பொசசிவ்னஸ் வந்து இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை, இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே ஆகியிருக்கு. இப்போ நல்லாவே வந்து பாப்பா வந்து கொஞ்சிறா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால தலைக்கு தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து காலையிலே வந்து பார்த்திங்கனாக்கா தண்ணி போட்டாங்க. தண்ணி போட்டு நம்ம வந்து ஒரே தண்ணியாக தான் தண்ணி வந்து ஆற்றாமல் ஒரே தண்ணியாக தான் பாப்பாவுக்கு ஊற்றிட்டுருக்கோம். ஆற வச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து ஊற்றலான்னு சொல்லிட்டு ஆற வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உரமருந்து வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி கொடுத்துலான்னு சொல்லிட்டு அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து ரெகுலராக கொடுக்குற வந்து மெடிசனை வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விட்டமின் D3 ஆக்டிவ் சாமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேறு பிராண்டு வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தேன் சாமுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வேறு பிராண்டாக இருக்குது. நியூ மாம்ஸ் ஏதாவது இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விட்டமின் D3 வந்து சப்ளிமெண்ட் வந்து கொடுக்காம இருந்துடாதீங்க. கண்டிப்பாக தினைக்கும் வந்து கொடுங்க. டாக்டர் வந்து எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்கள் பேபிஸ்க்கு மறக்காமல் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து மாத்திரை கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபீட் பண்ணல, ஏன்னா பாப்பா குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஆயில் மசாஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பாதத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா சர்க்குலர் மோஷனில் வந்து லைட்டாக மசாஜ் பண்ணி விட்டேன். ரொம்ப ஜென்டிலாக வந்து பேபிக்கு பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து குளித்ததுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சூத்தனிங்காக இருக்கும், நல்லா தூங்குவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பாடி மசாஜ் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல. காலில் மட்டும் பாதத்தில் மட்டும் நான் வந்து இன்றைக்கி வந்து பண்ணேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டாச்சு. சாம்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சானா வேறு டேரக்ஷன் வச்சு சாம்பிராணி வந்து நம்ம வந்து லைட்டாக அந்த அட்மாஸ்பியரில் ஒரு மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாம்பிராணிலாம் போட்டோம். பட் இந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் போடுறது இல்லை, சுத்தமாக அவாய்ட் பண்ணியாச்சு. இதுமாதிரி பவுட்ரும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல, டாக்டர் அட்வைஸ் படி நம்ம வந்து பவுட்ரும் யூஸ் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ்லாம் போட்டுட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கனாக்கா பிளானிங்கே. ஆனால் என்ன நினச்சான்னு தெரியல, தலைக்கு தண்ணி ஊற்றவும் சொட்டு கூட தூங்கலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு மேலே அவள் பாப்பா தூங்கவே இல்லை. நல்லா கொட்ட கொட்டான்னு முழிச்சுக்கிட்டே இருந்தா. நக்ஷு தூங்காதது யாருக்கு கஷ்டமாக போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாமுக்கு தான். அவள் வந்து பார்த்திங்கனாக்கா அவள் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டா. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. பாப்பா தூங்கினாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு பார்த்தேன். பட் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா தூங்கவே இல்லை, என்னன்னு தெரியல, தூங்கவே இல்லை. உங்கள் பேபிஸும் வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சாங்கன்னா தூங்குவாங்களா தூங்க மாட்டாங்களான்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னால் பொறுக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அம்மாட்ட கொடுத்துட்டு நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 12 o'clock கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டேன். அது வரைக்கும் தூங்குவான்னு பார்த்தேன். பட் அவள் தூங்குற மாதிரி தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கொஞ்ச நேரம் கையில் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுருந்தா வந்து தூங்கிடுவா. அதனால் வந்து கொஞ்ச நேரம் கையில் வச்சுருந்தேன். அப்பயும் வந்து பார்த்திங்கனாக்கா தூங்கவே இல்லை. 12:10க்கு மேலே ஆயிடுச்சு. அப்பயும் வந்து மேடம் வந்து தூங்காமல் இருந்தாங்க. திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா ஃபீட் பண்ணிவிட்டு பாப்பா வந்து தூங்க வச்சாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா 40 டேஸ் பேபியோட மார்னிங் ரொட்டீன் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ மாம்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.